ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் தமிழில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. ஆமாங்க, இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா போடிக்கு நாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அன்ரிசர்வ் ட்ராவல் ஆகானதாக வரப்போகுது. இந்த ரூட்டில் நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருப்போம். எஸ், எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து போடி நாயக்கனூர் வந்து பார்த்தீங்கன்னா இனாகரல் ரன் அப்போ நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு லாங் பேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ண போகிறோம், போடி நாயக்கனூர் டு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல். இந்த ட்ரெயின் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின் நம்பராகவே சொல்லலாம். 20602. இது அப்படியே திருப்பி போட்டு பாருங்க, 20602. எப்படி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைவர்ஷன் அண்ட் ஸ்டேட் டைவர்ஷனில் பார்த்தாலும் ஒரே நம்பராக தான் உங்களுக்கு குறிச்சிட்ருக்கோம். இது ஒரு ஸ்பெஷல் அம்சமாகவே சொல்லலாம் இந்த வண்டிக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து போடியிலேருந்து நம்ம மதுரை ஜங்ஷன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் என்ஜின் லோக்கோமோட்டிவ் தான் கூட்டிகிட்டு போக போகுது. டீசல் லோக்கோமோட்டிவ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதுரை ஜங்ஷனில் டீகபல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேப் 7 ஆர் வேப் 4 இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கப்பல் பண்ணி கொடுத்துருவாங்க மதுரை ஜங்ஷனில். 8:30 டைமிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வண்டி எடுத்து மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7:45 இல்லை 7:50 அந்த டைமிங்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போய் ரீச் பண்ணிவிடுவாங்க. இந்த ரூட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் போடி டு சென்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக கனெக்ட் பண்ணி கொடுக்கும். தேனி, மதுரை, அங்கேருந்து திண்டுக்கல் போய் திண்டுக்கல் கரூர் வந்து பார்த்தீங்கன்னா காட்பாடி போய் அங்கேருந்து நம்ம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிற மாதிரி இருக்கும். ஒரு யூனிக்கான ரூட்டில் 130 ஸ்டெச்சில் பக்காவாக ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. வாங்க இந்த போடி நாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ட்ராவல் ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே போனீங்கன்னா நம்மளோட வண்டி இதோ நின்றுக்கிட்டு இருக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல். வித் கப்ளிங் பண்ணி வச்சுட்டாங்க ஆல்ரெடி. சரிங்க, நம்ம வண்டியோட சில டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். நம்ம ட்ரெயின் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணலாமே. ட்ரெயின் நம்பர் 20602 போடி நாயக்கனூர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக இன்றைக்கி நம்ம ட்ரெயின் ட்ராவல் ஆகானது வரப்போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினோட கோச் கம்போசிஷன் கேட்கலாம். நம்ம ட்ரெயினோட கோச் கம்போசிஷன் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? மொத்தம் 19 பெட்டிகளுடைய ஒரு ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கோச்சஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ஜின் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரேட்டர் கார் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ரிசர்வ் கோச்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் HA1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏசி கம் செகண்ட் ஏசி 2 டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 2 டயர் ஏசி கோச்சஸ் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 தேர்ட் ஏசி கோச்சஸ் கொடுத்துருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா 4 ஸ்லீப்பர் கோச்சஸ் இருக்கும் நான் ஏசி. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்ரிசர்வ், அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு SLR இருக்கும். இதுதான் நம்ம ட்ரெயினோட கோச் கம்போசிஷன். மொத்தம் 19 கோச்சஸ் உடைய ஒரு ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 11 ஹால்ட் இருக்குது இந்த வண்டிக்கு. போடி நாயக்கனூரில் எடுத்தாங்கன்னா தேனி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, மதுரை இது வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சிடும். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல், கரூர் போகும். கரூர்லேருந்து நாமக்கல். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் தான் நம்மளுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாமக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே சேலம் போயிடுவோம். சேலம்லேருந்து ஒரு நான் ஸ்டாப் ரன்னோட நம்ம பார்த்தீங்கன்னா காட்பாடி ஜங்ஷன் போய் ரீச் பண்ணுவோம். காட்பாடிக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு லாங் ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்ம பெரம்பூர் போய் ரீச் பண்ணுவோம். தென் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜான எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல். அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெயினோட மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இந்த செக்ஷன்லேருந்து மதுரை செக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் லோயர் ரேட், ஒரு 80 to 100 அந்த ரேஞ்சுக்குள்ளே போவாங்க. மதுரையிலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திண்டுக்கல் செக்ஷன், கரூர் அந்த லைன்லாம் போகும்போது ஒரு 100 110 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் பார்த்தீங்கன்னா மேஜரான செக்ஷனே பார்த்தீங்கன்னா சேலம் தான். சேலம் டு ஜோலார்பேட்டை வந்து உங்களுக்கு 110. ஜோலார்பேட்டிலேருந்து பெரம்பூர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. வண்டி தட்டிட்டு போக போகுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போக போக பார்க்க ஆரம்பிக்கலாம். கிராசிங்ஸுமே நிறையாவே இருக்கும் இந்த ட்ரெயினுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவே எடுத்துகிட்டு கொண்டு போகிறேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. சரி வாங்க, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்பிட்டு மிச்சம் எல்லாமே போக போக உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். போகலாம்.
நம்ம போடிநாயக்கனூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியா 8:13 ஆன் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக போடிநாயக்கனூர் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு தேனி தான். எத்தனை மணிக்கு போகிறாங்க என்ன எதுன்றது பார்க்கலாம் வாங்க. ஹெவி க்ரௌடுங்க தேனியில், நினச்சி பார்க்காத அளவு கூட்டம் இருக்குது. தெரிஞ்சு ஃபுல் போர்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனுக்கு இங்கே தான் ஆக போகுது போல். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியாக 2 நிமிஷம் அட்வான்ஸோட நம்ம கரெக்டாக தேனி ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா 8:50 தான். பட் நம்ம பார்த்தீங்கன்னா 8:48க்கே வந்தாச்சு. 2 நிமிஷம் அட்வான்ஸ். 2 நிமிஷம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வண்டி எடுப்பாங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா எப்படி போடிநாயக்கனூரில் ஆன் டைமில் கிளம்பணுமோ அதே மாதிரி தேனி ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஆன் டைம் கிளம்பியிருக்கோம். நெக்ஸ்ட் நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை மணிக்கு போகிறாங்க என்ன இதுன்றதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. எப்படி போடிநாயக்கனூரில் கிளம்பணுமோ எப்படி தேனியில் கிளம்பணுமோ சேம் ஆண்டிப்படியிலையும் பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு நம்ம கரெக்டாக 8:10 டைமிங்கில் கரெக்டாக கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு உசிலம்பட்டி தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை மணிக்கு போகிறாங்க என்ன இதுலாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. ஆன் டைம் நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆண்டிப்பட்டி வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஜ்ன்றதை அப்படியே போக போக பார்க்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு பெரிய ஜங்ஷனான மதுரை ஜங்ஷன் தான் நம்ம போய் ரீச் பண்ண போகிறோம். ஏகப்பட்ட ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. எத்தனை நேரம் நிற்க போதோ தெரியல. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டீசல் லோக்கோலேருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லோக்கோவை மாற்ற போகிறாங்க. வேப் 4 இல்லை வேப் 7ன்றதை போக போக பார்க்க ஆரம்பிப்போம். போகலாம்.
சரியா 13 நிமிஷம் ஏர்லியாக பார்த்தீங்கன்னா மதுரை ஜங்ஷன் வந்தாச்சுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோக்கோ சேஞ்ச் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா டீசலில் வந்திருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக்கில் மாற்ற போகிறாங்க. அநேகமாக வேப் 7 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டில் போய்ட்டு என்ன இதுன்றதை பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் மதுரை ஜங்ஷன்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா WP7 ராயபுரம் ஷெட் தான் ஃபுல் செட் நம்மளை இனி கூட்டிகிட்டு போக போகுது. அந்த 130 ஆக்ஷன் நம்ம ஆளு தான் கூப்பிட்டு போக போகிறோம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா 13 நிமிஷம் அட்வான்ஸாக வந்து 13 நிமிஷம் டிலேவோட தான் மதுரை ஜங்ஷன் வண்டி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஹால்ட் நம்மளுக்கு எது பார்த்தீங்கன்னா மேஜரான ஹால்ட்டான திண்டுக்கல் ஜங்ஷன் தான் நம்ம போக போகிறோம். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ரன் இருக்க போகுது இந்த லைனில். அது பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம கேப்சர் பண்ணலாம். ட்ராக் சவுண்ட் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் ஏதாவது கிராசிங்ஸ் இருந்தால் அதுவும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஏதுன்னு இருக்கிறத. சரி வாங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். லைட்டாக கண்ணாசன்னா திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆனது எடுக்க முடியல. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா திண்டுக்கல் ஜங்ஷனில் இந்த ஒரு 4 நிமிஷம் டிலேவோட தான் வண்டி எடுத்திருக்காங்க. ட்ராக் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆகிட்டு இருக்கு. அதை அப்படியே பார்க்கலாம் வாங்க. அது பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் போகிற லைனு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கரூர் ரூட் முடிச்சு நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே போக போகிறோம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கரூர் நாமக்கல் அது வழியாக போய் நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா சேலம் போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரூட்டு.
நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா கரூர் ஜங்ஷனுக்கு 15 நிமிஷம் வெளியே வந்திருக்கோங்க. 1 நிமிஷம் நிமிஷம் 15 நிமிஷம் வெளியே வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாமக்கல் ஸ்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஸ்டேஷனை இப்போ ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேலம் ஜங்ஷன் போகிற மாதிரி தான் இருக்கும். இங்கேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அட்வான்ஸாக வந்துட்டோம். இதுக்கப்புறம் போகும்போது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக தான் போகணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த கரூர் ஜங்ஷனில் எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங்ஸ் எதுவும் பெருசாக இருக்காது, கிராசிங்ஸ் எதுவும் காட்டுற மாதிரி இருக்காதுங்க. சேலம் வரட்டும். சேலம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காட்பாடி அந்த 130 செக்ஷன் வரட்டும். ஃபுல்லாக நம்ம அதுக்கப்புறம் கவர் பண்ண ஆரம்பிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரக்கோணம் தாண்டும் போதெல்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட கிராசிங்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த கோவை வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதாப்தி வண்டி வருவாங்க, அதுக்கப்புறம் வந்தே பாரத், அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிராசிங்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சலாம். சேலம் தாண்டதுக்கப்புறம் நல்லா போய் தூங்க போகிறேன், அவ்வளோதான். வண்டி பார்த்தீங்கன்னா சரியா 15 ஆன் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கரூர் ஜங்ஷன்ல வண்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாமக்கல் ஸ்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக ஆட் பண்ண ஒரு ஸ்டேஷன் தான் இந்த நாமக்கல் ஸ்டேஷன். எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாம். இங்கேருந்து எப்படின்னா ஒரு 25 to 35 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, போக ஆரம்பிக்கலாம். இந்த ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நம்ம இப்போ போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா நாமக்கல் சேலம் ரூட்டு. இதுக்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல், கரூர், ஈரோடு போய் கோயம்புத்தூர் ரூட் போகிற மாதிரி இருக்கும். இந்த ரூட்டோட மேக்ஸ் ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 105 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் லிமிட் கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா ஆன் டைமுக்கு கரெக்டாக நம்ம நாமக்கல் ஸ்டேஷன் வந்துட்டோம். இந்த ஸ்டேஷனை பொறுத்தவரைக்கும் அன்ரிசர்வ் பீப்புள் மட்டும்தான் ஏறுற மாதிரி இருக்குது. மிச்சம் யாருமே ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8-7 பேர் பார்த்தீங்கன்னா இருந்திருந்தாங்க. அவ்வளோதான் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஏறுறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு மேஜரான ஹால்ட்டான சேலம் ஜங்ஷன் தான் போக போகிறோம். எத்தனை மணிக்கு போகிறோம், என்ன ஏதுன்றெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம்.
இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருதாச்சலம் லைன், சேலம் ஜங்ஷன்லேருந்து விருதாச்சலம் போகிறது பார்த்தீங்கன்னா இந்த லைனில் தான் போயிருக்கும். இப்போ அரைவல் ஆகிறது பார்த்தீங்கன்னா Your attention please. Train number 08553 Srikakulam Road. சரியா 4 நிமிஷம் அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக சேலம் ஜங்ஷன் தான் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு மார்னிங் காட்பாடி ஸ்டேஷன் வரும். இன்கேஸ் அதை காட்ட முடியுதான்னு காட்டுறேன். கிராசிங்ஸ் என்னவோ எதுவும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க. கரெக்டாக காட்பாடி தாண்டி நம்ம பார்த்தீங்கன்னா அரக்கோணம் லைன் வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிராசிங்காக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வண்டி அந்த 130 kmph பார்த்தீங்கன்னா வண்டி ரன் ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக கேப்சர் பண்ணலாம். இதுக்கப்புறம் நான் நல்லா தூங்க போகிறேன். நம்ம கூட ஒருத்தர் வந்தாப்புல, அவருக்கு பாய் பாய் சொல்லிட்டு நம்ம போய் நல்லா ஃப்ளாட் ஆகலாம். வாங்க. பாய் ப்ரோ, பார்ப்போம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா 25 நிமிஷம் டிலேவோட கரெக்டாக நம்ம சேலம் ஜங்ஷன் வண்டி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நமக்கு மேஜரான ஹால்ட்டான காட்பாடி ஜங்ஷன் தான். இதுக்கப்புறம் போய் நல்லா தூங்க தான் போகிறேன். எந்த ஒரு ஸ்டேஷன் ஸ்கிப்பிங் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எடுக்க பார்க்குறேன். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா காட்பாடி தான். ஏன்னா இது வரைக்கும் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்காச்சு. எல்லாருக்கும் குட் நைட். ரெண்டு நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக காட்பாடி ஜங்ஷன் வந்திருக்கோம். செம்ம பனியாக இருக்குங்க. எல்லாமே நடுங்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜர்க்கினை கொடுத்து உட்காந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரம்பூர் தான். நடுவில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பெரம்பூர் போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் 130 செஷன் தான் இது ஃபுல்லாகவே. பார்க்கலாம். நான் எதுவும் எடுக்கிற மாதிரிலாம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பனியாக இருக்கும். எதுவும் இது பண்ண முடியாது. ஓரளவு எடுக்க ட்ரை பண்ணலாம், முடியலன்னா
எந்திரிச்சேன், மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கிப்பிங் எடுத்தேன், 2 கிராசிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு திருவள்ளூர் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோம். எந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா திருவேந்திரம் சென்னை சென்ட்ரல் மெயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிராஸ் ஆச்சு. கிராஸ் மீன்ஸ் அது ஓவர் டேக் தான். நம்ம சைடில் நின்றுட்டு இருந்தோம். அது எப்படின்னா திருவள்ளூருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ட்ராக் இருக்கும் உங்களுக்கு. அரக்கோணம்லேருந்து திருவள்ளூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு ஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்தோம், அவன் ரைட்ல நம்ம ரைட்ல இருந்தோம், லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா திருவேந்திரம் மெயில் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஸ்பீடு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 130 ஆக்ஷன் இருக்கும், எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2-3 கிராசிங்ஸ் வரும். இந்த சிஎம் சிட்டி மெயிலும் அதுக்கப்புறம் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கிராசிங்ல வரும். அதை நம்ம அப்படியே எடுக்க ஆரம்பிக்கலாம். சதாப்தி இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். சென்னை ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சதாப்தி வெளியே வரும். மிச்சது எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம போடி நாயக்கனூர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியா வெறும் 5 நிமிஷம் டிலேவோட தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணியிருக்கோம். 7:55 டைம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 8 மணி தான் உள்ள ரீச் ஆனால் அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா திருவேந்திரம் மெயில் தான் பிரச்சனை. ஏன்னா அது முன்னாடி பார்த்தீங்கன்னா போய் ஃப்ரெண்ட்ல போய் லாக் பண்ணிட்டாங்க. அந்த டைம் கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டிக்கிட்டோம். இல்லைனா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைம் நம்ம ரீச் பண்ணிடுவோம். அந்த கிராசிங் மட்டும் இல்லை, அந்த ஓவர்டேக் மட்டும் நடக்காமல் இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கரெக்டாக ஆன் டைம் இல்லை பிஃபோர் டைமே வந்திருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் ப்ரிஃபரன்ஸ் படி பார்த்தீங்கன்னா அவன் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ப்ரிஃபரன்ஸோட தான் நம்ம வந்திருக்கோம். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராகவே இருந்துன்னு சொல்லலாம். சரி, டிக்கெட் ஃபேர் என்னன்னு சொல்லிடுறேன். நம்மளுக்கு போடியிலேருந்து சென்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியா 215 ரூபா நம்மளுக்கு டிக்கெட் ஃபேர் வாங்குறாங்க. ஒரு 646 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு. ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா போடி நாயக்கனூர்லேருந்து வண்டி எடுப்பாங்க. இது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடேன்ற டைமிங்கில் நம்மளுக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து நம்மளுக்கு போடி நாயக்கனூர் வரைக்கும் ட்ரெயின் இருக்கும். ட்ரெயினோட டிக்கெட் ஃபேரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எல்லாமே சொல்லி முடிச்சா நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருப்பதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். அடுத்த ஒரு சூப்பராக பஸ்ஸாக ட்ரெயின் ட்ராவல் சந்திக்கிறேன்.